வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மெழுகுவர்த்தி. கதைக்குள்ள போலாமா? அண்ணி வாங்க, அண்ணி வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்று வாசுகியை பார்த்ததும் வாசலுக்கு ஓடினாள் மல்லிகா. தயங்கிக் கொண்டே வாசலில் மெதுவாக காலடி எடுத்து வைத்த வாசுகி சுற்றி பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். என்ன நீ பாக்குறீங்க, உள்ள வாங்க என்று அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கினாள். மல்லிகா, கண்ணே, எப்படிமா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சுத்தமா எங்களை மறந்துட்டீங்கல்ல? ஆமாடி, என்ன அப்படி கேக்குற? சரி, கோபி எங்க? குழந்தை எப்படி இருக்கிறா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்கோம். குழந்தை உள்ள தூங்குறா. அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. வாங்க என்று உள்ளே அழைத்து சென்று அவளை சோஃபாவில் அமர வைத்தாள். இருங்க அண்ணி, நான் போய் காப்பி போடுறேன், நீங்க முகம் ஆரம்பிக்கோங்க. இருக்கட்டும்மா என்று தன் பேக்கில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை அவளிடம் கொடுத்தாள். ஒரு துணிப்பை அவளிடம் கொடுத்து, இந்தாம்மா, இதுல பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கினேன், சரியா இருக்குமா பாரு என்றாள். அதெல்லாம் எதுக்கு அண்ணி? பரவாயில்லம்மா, நான் குழந்தை பிறந்து இன்னும் பார்க்கல, அதுதான் சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு வயசு குழந்தைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். சரி, குழந்தை எங்க என்று சுற்றி பார்த்தாள். இருங்க, எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை எடுத்து வந்து வாசுகியிடம் கொடுத்தாள் மல்லிகா. அதை பார்த்து பூரித்து கொண்டே குழந்தையை வாங்க சென்ற வாசுகி தடால் என்று கேட் திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள். வாசுகியை முறைத்து கொண்டே பைக்கை தடால் என கீழே போட்டு ஆவேசமாக வந்த கோபியை பார்த்து அமைதியாக எழுந்து நின்றாள். எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது என்று கேட்டுக்கொண்டே கடகடவென வாசுகியிடம் பாய்ந்து கொண்டு வந்த தன் கணவனை பிடித்து இழுத்தாள் மல்லிகா. என்னங்க, என்னங்க இது? அண்ணிய போய் இப்படி பேசுறீங்க என்று பதறினாள். நீ பேசாம இரு என்று அவளை பிடித்து தள்ளினான் கோபி. குழந்தையுடன் அவள் சாய்வதை பார்த்த வாசுகி, மல்லிகா என்று ஓடி சென்று அவளை பிடித்து கொண்டாள். போதும் உன் டிராமா, மரியாதை வெளியில போ என்றான் ஆவேசமாக. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க, அவங்க என்று அவள் கூறுவதற்குள், மல்லிகா நீ பேசாம இரு என்று அமைதியாக கூறிவிட்டு தனது பேக் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் வாசுகி. அண்ணி, நான் சொல்றதை கேளுங்க, நீங்க எங்க போறீங்க? இது உங்க வீடு. இருங்க அண்ணி. என்னங்க, அண்ணிய போக வேண்டான்னு சொல்லுங்க என்று பதறினாள் மல்லிகா. வாசுகி அங்கு நிற்காமல் அமைதியாக சென்று விட்டாள். கோபி தொப்பென சோஃபாவில் அமர்ந்து பின்னால் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். அவன் முகத்தில் வேதனை, கோபம் என அனைத்து உணர்ச்சிகளும் சேர்ந்து காணப்பட்டது. அமைதியாக வெளியே சென்ற வாசுகி ஆட்டோ பிடித்து பஸ் ஸ்டாண்ட் சென்றாள். அங்கு ஒரு ஓரமாக இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். அங்கிருந்த ஒரு கடையில் 10 வயது பெண்ணிடம் ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கும் ஒரு சிறுவன் அடம் பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அக்கா, எனக்கு அந்த மொத்த சாக்லேட்டும் வேணும். டேய், இது மொத்தமோ இப்பவே சாப்பிடக்கூடாது, அப்புறம் எல்லாம் காலியாகிட்டா திரும்ப என்னதான் கேப்ப. இது இருக்கட்டும், நான் அப்புறமா தரேன். இந்தா, இத முதல்ல சாப்பிடு என்று 2 சாக்லேட்டுகளை அவளிடம் கொடுத்துவிட்டு மீதியை அவள் வைத்திருந்த பேக்கில் போட்டு கொண்டாள். பிறகு அவன் கைகளை பிடித்து கொண்டு பத்திரமாக நடந்து சென்றாள். இதை பார்த்த வாசுகிக்கு மனதில் பழைய நினைவுகள் அலைமோதியது. வாசுகியும் கோபியும் காஞ்சிபுரம் அருகே பிறந்து வளர்ந்தவர்கள். வாசுகிக்கு 18 வயதும் கோபிக்கு 8 வயது இருக்கும் பொழுது தனது தாய் தந்தையை ஒரு கார் விபத்தில் இழந்தனர். 10 நாள் வரை துணை இருந்த சொந்தங்கள் எங்கே இவர்களை வளர்க்கும் பொறுப்பு தன் தலையில் விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் நழுவிவிட இருவரும் அனாதையாக நின்றனர். அன்று முதல் கோபிக்கு தனது அக்காவை உலகமானாள். வாசுகியும் படிப்பை நிறுத்திவிட்டு பக்கத்தில் இருந்த ஊதுபத்தி கம்பெனியில் பணியில் சேர்ந்தாள். கோபியை படிக்க வைத்துக் கொண்டு வீட்டையும் நிர்வாகம் செய்து வந்தாள். தன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத வாசுகி தன் தம்பியை எம்எஸ்சி படிக்க வைத்து ஆளாக்கினாள். திருமணமே செய்து கொள்ளாமல் தம்பியை உலகமென இருந்த அவள் அவனுக்கு எது தேவை, அவனுக்கு எது நல்லது என்பதை பார்த்து பார்த்து செய்வதில் தாயையும் மிஞ்சினாள். தனக்கு தேவையானது அனைத்தும் அக்காவை செய்வதால் தனது அக்காவின் வாக்கே வேத வாக்கு என்று வளர்ந்தான் கோபி. எம்எஸ்சி முடித்ததும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிக்கமர்ந்தான். சென்னையில் பணி என்பதால் சென்னையிலேயே வாடகை வீடு எடுத்து இருவரும் தங்கினர். 2 வருடங்கள் உருண்டோடியது. அக்கா, அக்கா எங்க இருக்க என்று கத்திக்கொண்டு வந்த கோபியை, என்னடா எதுக்கு இப்படி கத்துற? கிரைண்டர் போட்டுட்டு இருந்தேன், எழுந்து வரத்துக்குள்ள அப்படி கத்துற என்ன என்று கைகளை துடைத்து கொண்டே வெளியே வந்தாள் வாசுகி. அக்கா, இந்தா என் சம்பள பணம், முதல்ல புடி.
இதை உன் கையில கொடுத்ததா எனக்கு நிம்மதி என்று அவளிடம் சம்பள பணத்தை கொடுத்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்தான். அக்கா, சூடா ஒரு காப்பி கொடுக்கா என்று டிவி ரிமோட்டை கையில் எடுத்தான். அதை பிடுங்கி கீழே வைத்த வாசுகி, டே, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன், நீ வளர்ந்துட்ட, இனி வீட்டு பொறுப்பை நீ தான் பாக்கணும்னு. சம்பளத்தை வாங்கி என் கையில கொடுத்துட்டா என்னடா, மாசம் மாசம் என்ன செலவாகுது, யார் யாருக்கு பணம் எவ்வளவு கொடுக்கணும், ஏதாவது உனக்கு தெரியுதா? இன்னுமா நானே எல்லாம் செய்ய முடியும்? இதோ பாருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சம்பளத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீயே எல்லாம் பாத்துக்க. எனக்கு அதெல்லாம் ஒன்னும் புரியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருப்ப? சொல்லு. நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வருவா, அப்ப அவ கேக்குறதெல்லாம் நீ தானே செய்யணும். அதனால இப்பவே எல்லாம் பழகிக்கொடா, அதுதான் நல்லது. அதுதான் நீ இருக்கிய, இப்ப பாக்குற மாதிரி அப்பவும் பாத்துக்க. நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? எனக்கு எது தேவைன்றது என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். நீ எது சொல்றியோ அது ஓகே சொல்லிடுவ. எனக்கு எதனா வேணும்னா உன்னதான் கேப்ப. டேய், நீ என்ன குழந்தையா? ஆமா, அப்படியே வச்சுக்க என்று மீண்டும் ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் செய்தான். உன்னை என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல என்று சலித்து கொண்டு உள்ளே சென்று சாமி அறையில் பணத்தை வைத்துவிட்டு காப்பியுடன் வெளியே வந்தாள் வாசுகி. காப்பியை தனது தம்பியிடம் கொடுத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்தாள். டே கோபி, நம்ம ரகுபதி மாமா காலையில வந்திருந்தாருடா. யார் அது? டே, அதுதான்டா, திண்டிவனத்துல இருக்காரே, நம்ம அம்மாவோட சித்தப்பா பையன். ஓ அப்படியா, எனக்கு ஞாபகம் இல்ல. சரி, என்னவா என்று காப்பியை குடித்து கொண்டே டிவியில் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தான் கோபி. ஒன்னும் இல்லடா, அவர் பொண்ணு வளர்ந்து கல்யாணத்துக்கு நிக்கிறாளாம். அப்படியா? அப்போ உட்கார சொல்லு, கால் வலிக்க போது என்று டிவியில் இருந்து கண்களை எடுக்காமல் கூறினான் கோபி. இந்த கிண்டல் தானே வேண்டான்றது என்று அவன் முதுகில் லேசாக அடித்தாள் வாசுகி. சரி, விஷயத்த சொல்லு. அதுதான்டா, பொண்ணு பார்க்க நல்லா அழகா இருக்கா. போன்ல பேசின, வெகுளியா பேசுறா. பிகாம் கரஸ்ல படிச்சிருக்காளாம், டெய்லரிங் கூட தெரியுமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நல்ல பையனா பார்த்து கட்டி கொடுக்க சொல்லு. டே, என்ன கொழுப்பா? வேற பையனை பார்த்து கட்டி கொடுக்க அவர் ஏன் நம்ம கிட்ட வரணும்? அப்ப அந்த பட்டிக்காட்டு பொண்ணை என்ன கட்டிக்க சொல்றியா? என்னடா பட்டிக்காட்டு பொண்ணு அது இதுன்னு பேசுற? அவ படிச்சிருக்கா. நீ சொல்றத பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணு எப்படின்னு. எனக்கு செட் ஆகாது. அதுவும் இல்லாம எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாங்க்கா. அதெல்லாம் பண்ணிக்கிட்டா அப்புறம் பொண்டாட்டி வருவா, நொய்யின்னு ஏதாவது கேப்பா, அவளை வெளியில கூட்டிட்டு போனோம் செய்யணும், அதெல்லாம் இம்சை. எனக்கு அதெல்லாம் கடுப்பா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க, அதை கேட்கும் போதே பயமா இருக்கு. ஜாலியா இப்படியே சந்தோஷமா இருக்கனே, அதுதான் எனக்கு அம்மா மாதிரி எல்லாம் செய்ய நீ இருக்கிய. அடப்பாவி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாவே சுத்திட்டு இருப்ப பொறுப்பில்லாம? இப்ப என்ன எனக்கு பொறுப்பில்ல? நான் நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிச்சுட்டு தானே இருக்கேன். அது மட்டும் போதுமாடா? உனக்கு ஒரு குடும்பம் வேண்டாமா? அதை நான் பார்க்க வேண்டாமா? இதே தானே நானும் சொல்லிட்டு இருந்தேன், நீ கேட்டியா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ சரின்னு சொல்லு, நான் ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். ஆமா, இதுக்கு மேல கல்யாணமா? அத பத்தி நான் அப்பவே யோசிக்கல. இப்ப என்னடா, நான் உன் கல்யாணத்தை பத்தி பேசினா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? இதோ பாரு, நாம் அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, சொல்லிட்டேன் என்று எழுந்து உள்ளே சென்றாள் வாசுகி. எதனா செய் என்று சோஃபாவில் சாய்ந்தான் கோபி. அந்த ஞாயிற்றுக்கிழமை திண்டிவனம் சென்று மல்லிகாவை பெண் பார்த்தனர். அனைவருக்கும் பிடித்துவிட 3 மாதத்தில் திருமணமாகி மல்லிகா வீட்டிற்கு வந்தாள். அவளது கள்ளம் கடும் இல்லாத பயந்த சுபாவத்தை கோபிக்கு பிடித்திருந்தாலும் பெரிதாக அவளிடம் பற்றில்லாமல் இருந்தான். காலையில் எழுந்தால் அனைத்திற்கும் அக்கா அக்கா என வாசுகியே கேட்பது, வீட்டு பொறுப்பை எப்பொழுதும் போல் அவளிடமே கொடுப்பது, மல்லிகா அவனிடம் பேச வந்தாலும் பெரிதாக அதை கண்டு கொள்ளாமல் செல்வது, இவை அனைத்தையும் பார்க்க பார்க்க வாசுகிக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் மல்லிகா தனது வெகுளித்தனத்தால் இதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றாலும் கணவன் தன் மீது பாசம் இல்லாமல் இருப்பதை மட்டும் நினைத்து சிறிது வருத்தத்துடனே இருந்தாள். அன்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த கோபியிடம் காப்பியை குடித்துவிட்டு நின்று கொண்டிருந்தாள் மல்லிகா. காப்பியை வாங்கிய கோபி, என்ன, எதுக்கு நிக்கிற என்றான் அவள் முகத்தை பார்த்து. தலையை குனிந்து கொண்டிருந்த மல்லிகா சிறிது தயக்கத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்து,
அது வந்து வந்து என்று தயங்கினாள். என்ன சொல்லு சீக்கிரம், நான் மேட்ச் பார்க்கணும் என்று அவன் கூறியதும் ஆ ஒண்ணுமில்லைங்க, ஒண்ணும் இல்ல என்றால் தலையை வேகமாக ஆட்டிக்கொண்டு. அப்படியா, அப்ப நகரு, நான் டிவி பார்க்கணும். நடுவுல வந்து நின்னுகிட்டு என்று முகத்தை சுலுக்கினான். அமைதியாக உள்ளே சென்ற மல்லிகாவை, என்னம்மா எதுக்கு இப்படி உம்மன்னு இருக்கிற, என்ன ஆச்சு என்றாள் வாசுகி. அண்ணி ஒண்ணுமில்ல அண்ணி. ஆமா, நான் என்ன சமைக்கட்டும்? ஆ, நீ ஒன்னும் சமைக்க வேண்டாம். அக்கா நீயே சமைச்சிடு, எனக்கு நீ சமைச்சாதான் செட் ஆகும். நேத்து குழம்பு ஒரே காரம், வாயில வைக்க முடியல என்று உள்ளே வந்து காலி காபி டம்ளரை ஷிங்கில் போட்டு விட்டு சென்றான் கோபி. அவன் சென்றதும் வாசுகியை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் மல்லிகா. மல்லிகா, நீ ஒன்னும் வித்தியாசம் எடுத்துக்காத. அவன் காரம் அவ்வளவா சாப்பிட மாட்டான். நான் உனக்கு பக்குவமா சொல்லித்தரேன், நீ அதே போல செய்யி, சரியாகிடும் என்றாள். சரி அண்ணி என்று அமைதியாக தலையசைத்தாள் மல்லிகா. சரி, ஏமா காலிலிருந்து டல்லா இருக்கிற? அதெல்லாம் ஒன்னும் இல்ல அண்ணி. இல்ல, ஏதோ இருக்கு, சொல்லு. ஒண்ணுமில்ல அண்ணி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுதான் அவர்கிட்ட சொல்லலான்னு போனேன். ஆனா அவரு என்னன்னு கேட்டாரா, அப்பவே என் கை கால்லாம் நடுங்கிடுச்சு. அட என்னம்மா நீ, அவனை பார்த்து ஏன் இப்படி பயப்படுற? இப்படி இருந்தா எப்படி சொல்லு? இல்ல அண்ணி, அவருக்கு என் மேல பாசமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை எதுவும் கேட்க மாட்டேன்றாரு. நான் ஏதாவது பேச வந்தாலும் கண்டுக்காம போயிடுறாரு. எதனா வேணும்னா உங்ககிட்ட தான் கேக்குறாரு. அது பரவாயில்ல, ஆனா நான் அங்கே இருந்தாலும் என்னை கேட்காம இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி வா என் கூட என்று அவளை கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றாள் வாசுகி. டேய் கோபி, இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாளா? ஓ அப்படியா, ஹாப்பி பர்த்டே மல்லிகா என்று டிவியில் இருந்து கண்களை எடுக்காமல் கூறினான் கோபி. மல்லிகா வாசுகியை பார்த்தாள். டேய் என்னடா விளையாடுறியா? என்னக்கா என்று நிமிர்ந்து அவன்தான் கோபி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உனக்கு லீவு தானே? அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சினிமாக்கு எங்காவது கூட்டிட்டு போடா, எழுந்துடு என்றாள். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு மேட்ச் இருக்கு, நீ வேணா கூட்டிட்டு போ. ஆமா, அவ எனக்கு தான் பொண்டாட்டி பாரு, எழுந்துடுடா என்று டிவியை நிறுத்தினாள் வாசுகி. அடடடடா, உன்கிட்ட இதுதான்க்கா, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த கல்யாணம் கத்திரிக்காலாம் வேண்டான்னு. அண்ணி வேண்டாம் அண்ணி, நான் வீட்லயே இருக்கிறேன், அவரு டிவி பார்க்கட்டும். பாரு, அவளே சொல்லிட்டா, டிவிய போடு என்றான் கோபி. உன்னை உதைக்க போறேன் பாரு, எழுந்துடுடா. அங்கங்க கல்யாணம் ஆனா அவன் புது பொண்டாட்டிய கூட்டிட்டு பார்க்கு பீச்சு சினிமான்னு சுத்துவான். பாவம், அவ இங்க வந்து இதுதான் பிறந்த நாள், அத நல்லா செய்யணும் இல்ல? அவளை நீ தானே சந்தோஷமா வச்சுக்கணும், கூட்டிட்டு போடா என்றாள். ஓ கடவுளே என்று எழுந்து உள்ளே சென்றான் கோபி. சற்று நேரத்தில் இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டு உள்ளே வந்து சோஃபாவில் அமைதியாக அமர்ந்தாள் வாசுகி. 2 நாட்கள் சென்றது. அன்று காலையில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு மல்லிகாவை காப்பி எடுத்து வர குரல் கொடுத்தாள் வாசுகி. எதிரில் சேரில் அமர்ந்து கொண்டு ஆபீஸுக்கு நேரமாகியதால் அவசரமாக தோசையை சாப்பிட்டு கொண்டிருந்தான் கோபி. தோ வந்துடுறேன் நீ, அவருக்கு தோசை ஊத்திட்டு இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று சூடான தோசை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள். அதை கோபியின் தட்டில் போட்டு விட்டு திரும்பியவளை, என்ன மல்லிகா, வர வர உனக்கு திமிரு அதிகமா தான் இருக்கு, என்ன இது? நான் அப்ப இருந்து காப்பி கேட்டுட்டு இருக்கிறேன், காதுல விழலையா என்றாள் கோபத்தோடு. அண்ணி, அவருக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆகிடுச்சு, தோசை கல்ல ஊத்திட்டேன், விட்டா கருகிடும், அதுதான். தோ பால் குக்கர்ல வச்சிருக்கேன், இறக்கி காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் என்று உள்ளே செல்ல திரும்பியவளை நிறுத்தி பலார் என அறைந்தாள் வாசுகி. காப்பியும் வேணா ஒண்ணு வேணா பா என்று உள்ளே சென்றாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத கோபி மல்லிகாவை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான். அவள் கோபியை பார்த்து கொண்டே கண்களை துடைத்து கொண்டு உள்ளே ஓடினாள். கடகடவென உள்ளே சென்று வாசுகியின் பெட்ரூமை எட்டி பார்த்தான். அவள் கட்டிலில் சாய்ந்து கொண்டிருந்தாள். அக்கா என்னக்கா, என்ன ஆச்சு என்று அவன் கேட்பதற்குள், ஏய் கோபி, கதவை சாத்திட்டு போடா என்றாள் சற்று கடுமையாக. ஒன்றும் புரியாமல் கதவை சாத்திவிட்டு கிச்சனுக்கு சென்றான். அங்கே மல்லிகா அழுது கொண்டே காப்பி போட்டு கொண்டிருந்தாள். மல்லிகா என்று மெதுவாக அழைத்தான். டக்கென திரும்பி அவள் அவனை பார்த்து கொண்டு நின்றாள். அவள் கன்னத்தில் 2 விரல்கள் பதிந்து கண்ணி போயிருந்தது. அதை பார்த்த கோபி, அக்காக்கு இன்னைக்கு ஏதோ மூடு சரியில்லை போல இருக்கு,
நீ தப்பெடுத்துக்காத, வலிக்குதா என்றான் அவள் கன்னத்தை லேசாக தொட்டுக்கொண்டு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க என்று அப்பாவியாக கூறிய மல்லிகாவை முதலாக அன்பு நிறைந்த கண்களுடன் பார்த்தான் கோபி. அந்த பார்வையில் சிலையாக நின்றாள் மல்லிகா. சரி, நான் கிளம்புறேன். அக்காக்கு அப்புறமா காப்பி போட்டு கொடு. நான் ஆபீஸ் போனதும் போன் போடுறேன், சரியா என்று அமைதியாக கூறிவிட்டு சென்றான். அவனது இந்த அன்பான பேச்சு அவள் கன்னத்தில் விழுந்த அடிக்கு மருந்தாக இருந்தது. அந்த சந்தோஷத்தில் அவள் வலியையும் மறந்தாள். ஒரு வாரம் சென்றது. வாசுகியின் கீழ் நிறைய வித்தியாசங்களை பார்த்து கொண்டு வந்தான் கோபி. அப்பாவியான தனது மனைவியின் மீது அக்கா அனாவசியமாக எரிந்து விழுவதும், அவளை அடிக்கடி அடிக்க கை ஓங்குவதும், தான் எதிரிலேயே அவளை திட்டுவதும் அவனால் தாங்க முடியவில்லை. இவ்வளவையும் பொறுத்து கொண்டு மல்லிகா தன்னிடம் தன் அக்காவை பற்றி எதுவும் சொல்லாமல் இருப்பது அவனுக்கு அவள் மீது நெருக்கத்தையும் காதலையும் ஏற்படுத்தியது. தனது அக்கா வீட்டில் இல்லாத சமயங்களிலும் இரவிலும் மாடியில் அவளுடன் ஆசையாக பேச ஆரம்பித்தான். வாரம் ஒரு முறை அவளை அழைத்து கொண்டு சினிமா, பார்க், பீச் என தனிமையில் அவளுடன் கழிக்க விரும்பினான். இதனால் மேலும் மேலும் அவர்கள் நெருக்கம் அதிகமாகியது. மல்லிகா கர்ப்பிணியானாள். 3 மாதங்கள் சென்றது. அன்று காலையில் கோபிக்கு காப்பி கொடுத்துவிட்டு உள்ளே சென்ற மல்லிகா மயங்கி சாய்ந்தாள். கோபியும் வாசுகியும் பதறிக்கொண்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். அவளை டெஸ்ட் செய்த டாக்டர், அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா ரொம்ப வீக்கா இருக்காங்க, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மருந்தெல்லாம் கொடுங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க என்றார். வீட்டிற்கு வந்த கோபி, அக்கா இனிமேலும் அவளை சமைக்க விடாத, நீயே சமைச்சிருக்கா, பாவம் அவ ரொம்ப வீக்கா இருக்கா, பாத்துக்க என்று அவளை உள்ளே அழைத்து சென்றான். 2 மாதங்கள் சென்றது. அக்கா நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு போகணும், நீ இன்னைக்கு மல்லிகாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடு, நான் வர லேட் ஆகும் என்றான் ஷூவை போட்டுக்கொண்டு. என்னடா நீனா அவளை கார்ல கூட்டிட்டு போவ, நான் ஆட்டோல தான் கூட்டிட்டு போகணும். அக்கா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, எத்தனை பேர் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அதுக்கு இல்லடா, நீ இருந்தா அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும், அதுதான் நீ இருக்க இல்ல, பாத்துக்க என்று அவசரமாக கிளம்பி சென்றார். 1 வாரம் சென்றது. அன்று காலை எழுந்து வெளியே வந்த கோபி, அக்கா அக்கா காப்பி குடுக்கா, எங்க போன என்று கேட்டுக்கொண்டே கிச்சனுக்கு சென்றான். அங்கே வாசுகியை காணவில்லை. எங்க போனாங்க என்று அவளது ரூம் கதவை தட்டினான். உள்ளிருந்து, என்னடா என்ன என்று குரல் கொடுத்தாள் வாசுகி. அக்கா காப்பி குடுக்கா, டைம் ஆகுது, எனக்கு தலைவலியா இருக்கு, நீயே போட்டுக்க, இல்லைன்னா மல்லிகாவை போட சொல்லு என்றாள் உள்ளிருந்து. அக்கா எனக்கு காப்பி எல்லாம் போட தெரியாது, அவ தூங்குறா, அவளை எழுப்பி எப்ப காப்பி போட்டு குடிக்கிறது? என்னால முடியாதுடா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியில பாத்துக்க என்றாள் வாசுகி. ச ஒரே தொல்லை என்று பாத்ரூம் சென்றான். அன்று இரவு அவன் வீட்டிற்கு வந்ததும் மல்லிகா அவனுக்கு உணவு பரிமாறினாள். என்ன மல்லிகா இப்ப எப்படி இருக்கு, நீ சாப்பிட்டியா என்றான் கோபி. சாப்பிட்றேங்க. பொழுதோட நீ சாப்பிட்டு மாத்திரையை போடுன்னு எத்தனை வாட்டி சொல்றேன். சரி அக்கா எங்க? அவங்க ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சாப்பிட்டு படுத்துட்டாங்க. ஓ அப்படியா, சரி சாப்பாட வெயி என்று சாப்பிட ஆரம்பித்தான் கோபி. சாப்பாடு நல்லா இருக்கே, அக்கா நல்லா சமைச்சிருக்காங்கல்ல என்றான் மகிழ்ச்சியாக. நான் தாங்க சமைச்சேன் என்றாள் மல்லிகா. என்னது நீ சமைச்சியா? ஆமாங்க. எதுக்கு? நான் தான் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னனே. எனக்கு ஒன்னும் இல்லைங்க, அதுதான் சமைச்சேன். ஏன் அக்கா சமைக்க என்னவா? இரு நான் உங்களை கேக்குறேன் என்று எழுந்தார். என்னங்க அவங்க தானே இந்த 2 மாசமா செய்யறாங்க, இன்னைக்குதான் நான் சமைச்சேன், பரவாயில்ல விடுங்க என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு அமர வைத்தாள். சரி சாமான்லாம் நீ தேய்க்காத, நானே தேய்ச்சி கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு போய் மாத்திரையை போட்டுக்கோ என்று சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை ஷிங்கில் போட்டு தேய்த்து முடித்து விட்டு படுக்க சென்றான். மீண்டும் வாசுகியின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிவதால் கோபியை மல்லிகாவை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தான். அன்றிலிருந்து மல்லிகாவிற்கு காலையில் எழுந்து சமையலுக்கு ஒத்தாசையாக இருப்பதும், அவளை தனது காரில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்வதும், அவளுக்கு வேளா வேளைக்கு மருந்துகள் கொடுப்பதும் என அன்பாக பார்த்து கொண்டான். ஒவ்வொரு மாதமும் அவள் படும் சிரமத்தை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கோபிக்கு ஒரு பெண் குழந்தை பெற்றெடுப்பது சாதாரண விஷயமல்ல என்பதை நன்கு உணர்ந்தான். மல்லிகா தனது குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு படும் அவஸ்தையை பார்த்த கோபிக்கு அவள் மீது பற்றுதல் அதிகமானது, பாசமும் அதிகமானது.
பிரசவத்திற்கு கூட அவளது தாய் வீட்டிற்கு அனுப்பாமல் தன்னுடனேயே அவளை வைத்து பார்த்து கொண்டிருந்தான். டெலிவரிக்கு இன்னும் ஒரு வாரமே இருந்தது. மல்லிகா, நான் இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு லீவ் போட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு. அக்கா கிட்ட எல்லாம் வாயை கொடுக்காத. அவங்க ஏதாவது வடுக்குன்னு பேசிட போறாங்க. இன்னையில இருந்து உன் டெலிவரி வரைக்கும் நான் லீவ் போட போறேன். நானே உன் கூட இருக்கேன், சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு. நீ ஒன்னும் செய்யாத, கேர்ஃபுல்லா இரு. ஏதாவது பண்ண அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க என்று ஆபீஸுக்கு சென்றான். அவன் சென்ற 1 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வர பதறிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்ற கோபி அங்கே பெட்டில் இருந்த மல்லிகாவை எழுப்பி காப்பி கொடுத்து கொண்டிருந்த வாசுகியை பார்த்தான். அக்கா, என்னக்கா, என்னாச்சு? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வர சொன்ன? மல்லிகா, என்னம்மா என்று பதறினான். கோபி, மல்லிகா ஸ்டூல்ல இருந்து வழுக்கி விழுந்துட்டாடா. என்னது, ஸ்டூல் மேல ஏறினியா? எதுக்கு? ஒண்ணுமில்லடா, நான் தான் சக்கரை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது எடுக்க அவன் மேல இருந்த டப்பாவை எடுத்தா. அப்ப வழிக்கு விழுந்துட்டா. என்னக்கா, உனக்கு அறிவில்ல? அவகிட்ட எதுக்கு எடுக்க சொல்ற? என்னங்க, அண்ணி எடுக்க சொல்லல, நான் வந்து என்ற மல்லிகா கூறுவதற்குள், மல்லிகா நீ பேசாம இரு என்றாள் வாசுகி. என்ன, எங்க அக்காக்காக பறிஞ்சு பேசுறியா? ஏன் அக்கா, உனக்கு என்ன மனசுல பெரிய இதுன்னு நினைப்பா? நானும் தான் பாத்துட்டு இருக்கிறேன். பாவம், அவ ரொம்ப பயந்து சுவப்பா இருக்கான்னு ரொம்ப தான் அவளை விரட்டுற. ஏன், நீ நல்லா தானே இருக்கிற? நீ செய்யறதுக்கு என்ன? குழந்தை பெத்தெடுக்கிறது எவ்வளவு சிரமன்றது எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு பொம்பளையா இருந்தோம் அவ படுற கஷ்டம் உனக்கு தெரியலையா? எங்க, நீ கல்யாணம் பண்ணி குழந்தை இழந்த பெத்திருந்தா தானே தெரியும் என்று புரிந்து தள்ளினான். என்னங்க, அண்ணி ஏன் அப்படி பேசுறீங்க? நான் சொல்றதை கேளுங்க என்றாள் மல்லிகா படபடப்பாக. நீ பேசாம இரு. கீழே விழுந்து குழந்தைக்கு உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகிருக்கும்? இப்பவே என்ன ஆச்சோ தெரியல. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க என்றான் கோபி. வாசுகி அமைதியாக நின்றாள். இதற்குள் மல்லிகாவிற்கு இடுப்பு வலி வர அவள் ஓவென அலறினாள். நர்ஸ் பதறிக்கொண்டு உள்ளே வந்தனர். அவளை பிரசவ அறைக்கு அழைத்து சென்றனர். பாரு, அவ எவ்வளவு ஆசைப்படுறா. கடவுளே, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்னும் இருக்காது கோபி, நான் சொல்றதை கேளு என்றாள் வாசுகி. பாரு, இன்னுமா நீ இங்க நிக்கிற? முதல்ல கிளம்பு. மனசாட்சி இல்லாத பொம்பளை நீ. மூச்சு காத்து கூட என் குழந்தை மேல படக்கூடாது. வெளியில போ என்றான் கோபத்தோடு. வாசுகி அமைதியாக வெளியே சென்றாள். சற்று நேரத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மல்லிகா. இதற்குள் அவள் தாய் தந்தை ஓடி வர தன் மகளை தூக்கி கையில் எடுத்த கோபி இந்த உலகத்தை மறந்தான். தனது அக்காவையும் மறந்தான். பாம் என்ற பஸ் ஆர்ன் சத்தம் கேட்டு பட்டென அவள் நினைவுகள் கலைந்தது. வீட்டில் டென்ஷனாக அமர்ந்திருந்த கோபியின் கால்களில் தடால் என விழுந்தாள் மல்லிகா. என்ன மல்லிகா, எதுக்கு இப்படி பண்ற? ஏன் அழற? எழுந்துடு என்றான் பதறிக்கொண்டு. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நீங்க இன்னைக்கு கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, நான் எல்லா உண்மையும் சொல்லிட போறேன் என்றாள் விம்மி கொண்டு. என்னது, உண்மையா? என்ன சொல்ற? ஆமாங்க, அண்ணி ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு ஒரு நாள் காப்பி கொடுக்கலன்னு என்ன அண்ணி கன்னத்துல அடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அன்னைக்குதான் நீங்க என்கிட்ட மொத அன்பா பேசுனீங்க. அதுக்கப்புறம் நீங்க போனதும் என்ன ஆச்சு தெரியுமா என்றாள் விம்மி கொண்டு. கோபி புரியாமல் அவளை பார்த்தான். அன்னைக்கு நீங்க போனதும் நான் காப்பி எடுத்துட்டு அண்ணி ரூமுக்கு போனேன். அண்ணி, இந்தாங்க அண்ணி காப்பி. சாரி அண்ணி என்றாள் மல்லிகா மெதுவாக. கட்டிலில் சாய்ந்து கொண்டிருந்த வாசுகி டக்கன் எழுந்து அவளை கட்டி அணைத்தாள். செல்லம், அம்மாடி, என்ன மன்னிச்சிடுடா, நான் உன்னை அடிச்சிட்டேன் என்று அலறினாள். அண்ணி, என்ன அண்ணி, நீங்க அம்மா மாதிரி. அதுக்குதான் அடிச்சேன். என்ன நீ சொல்றீங்க? ஆமாண்டா கண்ணு, அவ உன்கிட்ட அன்பாவே நடந்துக்கிறது இல்ல. எப்ப பாரு அக்கா அக்கான்னு என்னையே சுத்தி சுத்தி வரான். அது ஒன்னும் இல்ல, அவனுக்கு நினைவு தெரிஞ்சு அவனை நான் தான் வளர்த்தேன். அதுவும் இல்லாம அம்மா அப்பா இல்லாதவனை சிரமம் கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து கொஞ்சம் பொறுப்பில்லாம வளர்த்துட்டேன். அதனாலதான் அவனுக்கு பொண்டாட்டியோட அருமை என்னன்றது தெரியல. நீ இல்லைன்னா கூட அவனுக்கு தேவையானதை செய்ய நான் இருக்கிற தைரியம். வெறும் வேலை செய்யவும் சமைச்சு போடவும் தான் பொண்டாட்டின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனை மாத்தணும்னா நான் கொஞ்சம் உன்கிட்ட கடுமையா நடந்துகிட்டாதான் அவனுக்கு உன் மேல பாசம் வரும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அவன் என்கிட்ட இருந்து விலகணும், உன்கிட்ட பாசமா இருக்கணும். அதுக்கு தான் நான் அப்படி செய்யறேன்.
தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. அவன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் நீ உட்காரு, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்னு அவங்க என்ன உட்கார வச்சு எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் நான் முழுகாம ஆனேன். அப்ப கூட நீங்க ஆபீஸ் போனதும் என்ன உட்கார வச்சு என் காலில் வெந்நீர் ஒத்தடம் கொடுப்பாங்க, என் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவாங்க, மருந்தெல்லாம் கரெக்டா கொடுப்பாங்க, சாமி கதெல்லாம் படிச்சு காட்டுவாங்க. அதெல்லாம் கேட்டா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. என் தம்பிய வளர்த்த மாதிரி அவன் குழந்தையையும் நானே வளர்ப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வரும்போது அவங்க உள்ள போய் படுத்துப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டாக்டர் என்ன வீக்கா இருக்கிறதால வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் நல்லா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப நீங்க பழையபடி எல்லாத்துக்கும் அண்ணியதான் கேட்க ஆரம்பிச்சிங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட கூட்டிட்டு போல. அப்பதான் அண்ணி சொன்னாங்க, அவன் திரும்பவும் பழையபடி ஆகிறான். இந்த மாதிரி சமயத்துல ஒரு பொம்பளை படுற கஷ்டத்தை ஆம்பளை கிட்ட இருந்து பார்த்தாதான் அவனுக்கு பெண்களோட அருமை தெரியும். அப்பதான் பாசம் இன்னும் அதிகமாகும்னு சொல்லி நீங்க வரத்துக்குள்ள சமைச்சு வச்சுட்டு நான் தான் செய்யறேன்னு சொல்லுவாங்க. பழையபடி என்னை திட்ட ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு திரும்ப என்கிட்ட ரொம்ப பாசமா இருந்தீங்க. அப்ப என் மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா அண்ணிய நீங்க வெறுக்கிறத பார்த்து நான் உண்மைய சொல்லிட போறேன்னு சொன்னேன். ஆனா அண்ணிதான் வேண்டாம், என் தம்பி என்னை எப்பவும் வெறுக்க மாட்டான், அவன் என் தம்பி இல்ல, என் குழந்தை, அவன் எப்படி என்ன வெறுப்பான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அண்ணி நீங்க ஆபீஸுக்கு லீவ் சொல்லிட்டு வரேன்னு சொன்னதும் நீங்க வரத்துக்குள்ள சமைச்சிரன்னு சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வாசல்ல ஐஸ் வந்தது. நான் தான் சும்மா இல்லாம எழுந்து ஐஸ் வாங்க போனேன். அப்ப அண்ணி சொன்னாங்க, இரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு. நான் தான் கேட்காம கடகடன்னு போனேன். அப்ப படியில கால் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். ஆனா நீங்க இது தெரிஞ்சா திட்டுவீங்கன்னு அண்ணி சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. குழந்தைக்காக நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பிரசவ நேரத்துல இப்படி பண்ணா அந்த கோவத்துல நீங்க என்ன திரும்பவும் வெறுத்துட்டு போறீங்கன்னு அண்ணி பயந்துட்டாங்க. ஆனா அவங்க பதறிட்டாங்க. பக்கத்துல ஓடி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஆட்டோவை கூட்டிட்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி எனக்கும் குழந்தைக்கும் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிம்மதியானாங்க. அது வரைக்கும் எனக்கு தைரியம் சொன்னாலும் அவங்க பயந்துகிட்டே தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. ஆனா நீங்க அன்னைக்கு கத்தும் போது எனக்கு பெயின் வந்துட்டதால என்னால எதுவும் சொல்ல முடியலைங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க எங்க என்ன வெறுத்துடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். இப்பதான் அண்ணி இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சுது. அப்பா போன வாரம் குழந்தை பர்த்டேக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அந்த இல்லம் செக்ரட்டரிய பார்க்க போனாராம். அப்ப அண்ணி அங்க பார்த்துட்டு வந்து சொன்னாரு, நான் தான் உங்ககிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி வர சொன்னேன். அவங்க வரமாட்டான்னு எவ்வளவோ சொன்னாங்க. நான் தான் அடமா வர சொன்னேன். சரி இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள நீங்க நேர்ல பார்த்துட்டா உங்க கோவம் சரியாடுன்னு தான் நான் சொல்லல. ஆனா நீங்க என்று விம்மினாள் மல்லிகா. கடகடவென கண்களை துடைத்து கொண்டு வண்டி எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்ட் சென்றான் கோபி. சுற்றி தேடினான். அவன் மனது பதறிக்கொண்டிருந்தது. கண்களில் நீர் அருவியாக கொட்டி கொண்டிருந்தது. பஸ் ஸ்டாண்டில் இருந்தவர்களிடமும் அங்கு கடை வைத்திருப்பவர்களிடமும் வாசியின் அடையாளங்களை சொல்லி பார்த்தீர்களா என விசாரித்து கொண்டு சென்றான். பஸ் ஸ்டாண்ட் முழுவதும் ஓடி ஓடி களைத்து போய் அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தான். அக்கா அக்கா, எங்க போன? என்னை விட்டுட்டு எங்க போன? ஒரு மெழுகுவர்த்திய போல தன்னை உருக்கிக்கிட்டு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ பண்ண நல்லத நான் புரிஞ்சுக்காம ஒரு நிமிஷத்துல எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். நான் உன்னை பார்க்கணும், நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அம்மா அப்பா இல்லாம அனாதையா நின்ன என்ன தாயா தகப்பனா இருந்து வளர்த்த. உனக்கு ஒரு வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்காம எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்ட. அப்படிப்பட்ட உன்னை நான் என்னெல்லாம் பேசிட்டேன். என் குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இல்லக்கா, அவ உன்கிட்டதான் வளரணும். அவ உன் குழந்தை, நீதான் அவளை வளர்க்கணும். நீ இல்லாம நான் போக மாட்டேன். உன்னை கூட்டிக்கிட்டு தான் நான் போவேன் என்று மீண்டும் எழுந்து ஓடிய கோபி ஓரிடத்தில் அமைதியாக சுவரில் சாய்ந்து கொண்டு சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்த வாசுகியை பார்த்து விரைந்து அவளிடம் சென்றான். வேர்க்கு விறுவிறுக்க மூச்சு வாங்க வந்து நின்று அவனை பார்த்த வாசுகி, கோபி என்னடா, ஏன் இப்படி ஓடி வர? இப்படி வேர்த்திருக்கே என தனது முந்தானையால் அவன் முகத்தை பதறிக்கொண்டே துளைத்தாள். அவளை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த கோபி அம்மா என அவள் கால்களில் விழுந்தான். இத்துடன் மெழுகுவர்த்தி
கதை மற்றும் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.